அப்பா அப்பா கொஞ்சம் எனக்கு இந்த படிக்கிறது சொல்லி தரீங்களாப்பா? மோனிகா, நான் பிஸியா இருக்குமா, நீ அம்மா கிட்ட போய் கேளு. அப்பா சும்மா தானப்பா போன் பாத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சொல்லி தாங்களேன். என்ன சும்மா போனை பாத்துட்டு இருக்கனா? இங்க பார், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. போய் அம்மா கிட்ட கேளுன்றல, போய் இங்க இருந்து. சரிப்பா. அம்மா கொஞ்சம் எனக்கு இத சொல்லிதாமா. மோனிகா, எனக்கு அயன் பண்ற வேலை இருக்குமா, போ உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ. அம்மா அப்பா கிட்ட கேட்டா அப்பா சொல்லி தர மாட்டாருமா. என்ன மோனிகா, வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், சமைக்கணும், உன் தம்பிய வேலை பார்த்துக்கணும், இவ்வளவு வேலை நானே செய்ய வேண்டியது இருக்கு. உங்க அப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, போமா அவர்கிட்ட போய் கேளுமா. அம்மா அப்பா பிஸியா இருக்காருமா, எனக்கு திட்டுறாரு. அப்ப நானே என் வெட்டிய உட்காந்துருக்கேன், அயன் பண்றேன்னு சொல்றல, போ. அப்பாவை கேட்டா அம்மாவுக்கு என்னன்றாங்க, அம்மாவை கேட்டா அப்பாவுக்கு என்னன்றாங்க. ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க. நான் யார்கிட்ட தான் போய் இத கத்துக்கிறது? நாளைக்கு வேற எனக்கு மேத்ஸ் எக்ஸாம். உங்க சொல்லி தரலனா நான் எப்படி பாஸ் ஆவேன்? என்ன சரலா, ரெடி ஆயிட்டியா? நான் எப்ப ரெடிங்க, வாங்க போலாம். அம்மா அப்பா எங்க போறீங்க? மோனிகா, சொல்ல மறந்துட்டோமா, நாங்க பார்ட்டிக்கு போறோம், வரதுக்கு லேட் ஆகும், நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோனா. அப்பா நானும் உங்களோட வரப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. மோனிகா, அங்க ஒண்ணும் உனக்கு எதுவும் வேலை கிடையாது, நீ இங்க ஒழுங்கா படி, சரியா? நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். அப்பா எனக்கு வீட்ல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குப்பா, ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு அங்க வேலை இல்லைன்னா வேலை இல்ல, ஒழுங்கா நீ வீட்டை பாத்துக்கிட்டு வீட்லயே இரு, நாங்க போயிட்டு வரோம். அப்பா ப்ளீஸ் பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நானும் வரப்பா. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், எங்க ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு. எங்கனா வெளிய தனியா போறீங்க, எப்பதான் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒழுங்கா எடுத்து போய் ஹாஸ்டல்ல சேருங்க. மோனிகா, இந்த மாதிரி வெளிய போகும்போது தொல்லை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன்னை ரெண்டு மாதிரி நான் ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். ஒழுங்கா வீட்டை பார்த்துட்டு வீட்டுல இரு. வா நம்ம போலாம். ஐஸ் குட்டி. மோனிகா போன் கொடுமா, அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா நான் விளையாடிட்டு இருக்கல, பார்த்தா தெரியல. மோனிகா, நீ வெறும் கேம் தானமா விளையாடுற, எனக்கு வேலை இருக்கு, கொடுமா. கேம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கேன், ஏன் அப்படி தொலை பண்ணிட்டே இருக்கீங்க? போங்கப்பா. பாப்பா. மோனிகா, கேம் விளையாடுறது போதும், சாப்பாடு ரெடி ஆச்சு, வந்து சாப்பிடலாம். அம்மா எனக்கு ஒண்ணு உங்க சாப்பாடுல வேணாம், போங்க. மோனிகா, அப்ப செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் யார் சாப்பிடுறது? எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா வா. எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுமா, நான் எனக்கு பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை சாப்பிடுறேன், போங்கம்மா. என்ன மோனிகா எப்படி பேசுற? ஏங்க, ஐஸ்கிரீம் பர்த்டே வருது, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? நாளைக்கு வாங்கி தரேம்மா. என்னது, நாளைக்கு வாங்கி தரீங்களா? இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க 3 நாளா. உங்க நாளைக்கு எப்பதான் வருவோம் எனக்கு தெரியலையே. மோனிகா, எங்கம்மா போற? அப்பா போகும்போது எங்க போறேன்னு இப்படியே கேப்பீங்க? நான் எங்கேயும் போறேன், உங்களுக்கு என்னப்பா? மோனிகா, என்னம்மா இப்படி பேசுற? எங்க போறேன்னு தானம்மா கேட்டோம். எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். மோனிகா, இந்த நேரத்துல தனியா போற? வேணாமா, வீட்ல இரு. அப்பா பாப்பா ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க. என்ன இப்படி பேசிட்டு வரா? ஆமாமா, 2 நாளுக்கு முன்னாடி அவ போன் வச்சிட்டு இருந்தா, குடுன்னு கேட்டதுக்கு என்ன ஒரு மாதிரியா பேசிட்டாமா. அப்படியா? நான் கூட சாப்பிடலாமான்னு கூப்பிட்டேங்க, அதுக்கு நான் வீடியோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியலையே. மோனிகா, என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, உங்ககிட்ட நான் வெறுப்பா இருக்கிற மாதிரி போலியா தான் நடிச்சேன், அது கூட என்னால நடிக்க முடியலப்பா. நீங்க எல்லாமே என்னால எங்கேயும் வெளியே போக முடியாது. உங்களுக்கு அப்படி என்ன பிடிக்கலனா என்ன நீங்க ஹாஸ்டல்லயே சேர்த்துருங்க, அங்கேயாவது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பேன்ப்பா. ஆனா வீட்ல நீங்க எல்லாரும் இருந்தோம், யாருமே என்ன பேசாம என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோனிகா, நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்காத, நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்க தாமா உங்க மேல பாசம் காட்டாம போயிட்டோம், எங்களை மன்னிச்சிருமா.